திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சியில் வசூல் செய்யப்பட்ட வரி தொகையை முறையாக அரசு கணக்கில் செலுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக செயலாளர் யோகீஸ்வரன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தார். ஆனால் இதுவரை அதிகாரிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி மனு அளித்த பாஜக செயலாளர் திருப்பூர் ஆட்சியரிடம் சாட்டையுடன் மனு அளித்து அதை சாட்டையால் அடிக்குமாறு தெரிவித்தார். இந்த சம்பவம் ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்துல ஊராட்சியில வரி வசூல் பண்ணி அரசு வங்கி கணக்குல செலுத்தாம இருக்காங்க அரசு அலுவலரே தெரிவிச்சிருக்காங்க. அதை கண்டிச்சு நான் புகார் தெரிவிச்சும் இன்று வரைக்கும் 44 நாட்கள் ஆகியும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை சாட்டை கொண்டு சுழற்ற வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவரே மெத்தனை போக்கோடு இருக்கிறத கண்டிச்சு மனு கொடுத்தது தவறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட சாட்டை கொடுத்து எனவே அடிக்க சொன்னேன். இனிமேல் இந்த மனு கொடுக்கறதுக்கு பதிலாக என்னை அடிங்க, இனிமேல் நான் மனு கொடுக்க மாட்டேன், எந்த நடவடிக்கை எடுக்காததுக்கு எதுக்கு இது குறை தீர்ப்பு கூட்டமா இல்லாம குறையை மட்டும் வாங்குற கூட்டமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் சாட்டை வாங்குறதுக்கு மறுத்துட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த வரும் கூட்டத்துல என்னை நானே மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்ப்பு கூட்டத்துக்குள்ளேயே அவர் முன்னாடியே நான் சாட்டையில் அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு என்னை தள்ளமாட்டாருன்னு நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மனு கொடுத்து இன்னைக்கு 44 நாட்கள் ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தலைமைச் செயலாளர் பாத்தீங்கன்னா சுற்றறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. 30 நாட்களுக்குள்ள பொதுமக்களிடம் வரக்கூடிய குறை தீர்க்கணும் அல்லது காலதாமதம் ஏற்பட்டா அதுக்கு உண்டான மனுதாரருக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்து எனக்கு ஒரு கடிதமும் வரவில்லை. ஒரு பாரதிய ஜனதா கட்சியில மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற கட்சியில மாநில பொறுப்பில் இருக்கிற எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களோட மனுக்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க.